வணக்கம். நான் யாழினி. இந்த காணொளியில் வேள்பாரி அத்தியாயம் 31 மற்றும் 32 கதை சுருக்கத்தை காணலாம். வாருங்கள், கதைக்குள் நுழைவோம். முந்தைய அத்தியாயங்களில் என்ன நடந்தது? பரம்பு நாடு மீது வெளியிலிருந்து வருகிற அச்சம் ஒரு சாதாரண அரசியல் அழுத்தமல்ல என்று வேள்பாரியும் அவரது சுற்றி இருந்த நம்பிக்கையான மனிதர்களும் தெளிவாக உணர்ந்து விட்டார்கள். ஒற்றர்கள் நிழல் போல் உள்நுழையும் காலம் கடந்துவிட்டது. இப்போது திறந்த வெளியில் பேரரசுகள் நகரத் தொடங்கி இருக்கின்றன. தனித்தனியாக சோதித்து பார்த்தும் பலன் கிடைக்காத பிறகு சேரரும் சோழரும் பாண்டியரும் ஒரே வரிசையில் நிற்கத் தொடங்கும் தருணம்தான் இது. பரம்பு இனி ஒரு நாட்டை காக்கும் போரில் இல்லை, அதன் உயிர் முறையையே காக்கும் போரில் நுழைகிறது. இந்த பின்னணியில் தான் இந்த 2 அத்தியாயங்களும் திறக்கின்றன. ஒன்று, வானத்தை பார்த்து நிலத்தை புரிந்து போரை கணக்கிட வேண்டிய கட்டம். 2, இருளின் நடுவிலும் அணையாத ஒளியை பற்றிய கதையை சொல்லும் கட்டம். அதனால் தான் இந்த 2 அத்தியாயங்களும் வெறும் போர் ஆரம்பம் இல்லை, வேள்பாரியின் மன உறுதி எவ்வாறு உயரத்தில் நிற்கிறது என்பதை சொல்லும் கதையாகும். பரம்பு மலையை தொலைவிலிருந்து பார்த்தால் அது வெறும் மலைநாடாக தோன்றலாம். ஆனால் அதற்குள் வாழ்பவர்களும் அது மண், மரம், மழை, மூச்சு, மரபு எல்லாம் ஒன்றாக கலந்த வாழ்க்கை. அதனால் தான் வேள்பாரிக்கு போர் என்பது எதிரி வருகிறான் என்ற செய்தியால் மட்டும் அளவிடப்படாது. எதிரி எங்கே இருந்து வருகிறார்கள், எந்த உயரத்தில் இருந்து பார்க்கிறான், எப்போது நகர்வான், எந்த வழியில் அவனுக்கு நம்பிக்கை இருக்கிறது, இவை அனைத்தும் இணைந்து புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் தான் இது. இந்த அத்தியாயம் பொதுவாக வெளிப்படும் தலைப்பே அதை குறிக்கிறது. வானையும் நிலத்தையும் கணக்கையும் சேர்த்து பார்க்க வேண்டிய நிலை. மூவேந்தர் கூட்டுப்படை பரம்பை நோக்கி இறங்கத் தொடங்கும் போது அது வெறும் பெரிய படை நகர்ச்சி அல்ல, அது ஒரு செய்தி. இனி சமரச மொழி வேண்டாம், முடிவு பார்க்கலாம் என்ற செய்தி. சேரர் தனியே, சோழர் தனியே, பாண்டியர் தனியே முயன்று வெல்ல முடியாத போராட்டம் இப்போது ஒரு சேர அமைக்கப்பட்டிருக்கும். அதனால் தான் பரம்பின் உள்ளேயும் காற்றின் வாசம் மாறுகிறது. எல்லை பாதைகள் கண்காணிக்கப்படுகின்றன, களஞ்சியங்கள் ஒழுங்குபடுத்தப்படுகின்றன, மலைவழிகள் மறுபடியும் கணக்கிடப்படுகின்றன. ஒரு நாட்டின் எல்லை காக்கப்படுவது போல, ஒரு நாட்டின் இதயம் காக்கப்படுவது போல் எல்லாமே இறுக்கமாகப்படுகிறது. வேள்பாரி இந்த சூழலை வெறும் கோபத்துடன் மட்டுமே அணுகவில்லை. அவருக்கு தெரியும், எண்ணிக்கையில் பார்க்கும்போது மூவேந்தர் படையோடு பரம்பின் படை ஒப்பிடவே முடியாது. ஆனால் படையின் பெருமை எப்போதும் போரின் முடிவை தீர்மானிக்காது அல்லவா? எது உயரம், எது குறுக்கு வழி, எங்கே நிழல் நீளுகிறது, எப்போது எதிரி சோர்வடைகிறான், எப்போது நம்பிக்கை அவனுக்கு மிகுதியாகிறது, இவை தெரிந்த மனிதன் தான் உண்மையான மண்ணை உண்மையாக ஆள்கிறான். அதனால் தான் வேள்பாரி தனது மக்களை பயம் கொள்ளாதீர்கள் என்று மட்டும் சொல்லும் மனிதன் அல்ல, எது நமது பலம் என்று மறந்து விடாதீர்கள் என்று நினைவூட்டும் தலைவர். இந்த போர்க்கட்டத்தில் அவருக்கு பலம் வெறும் வாள் அல்ல, நிலத்தை புரிந்து உணரும் அறிவு என்பதை இந்த அத்தியாயத்தின் அடிப்படை உணர்வு என்று கொள்ளலாம். இந்த நேரத்தில் வேள்பாரியை சுற்றி இருந்தவர்கள் கூட வெறும் துணை நிற்கும் பாத்திரங்களாக அல்ல. கபிலர் போரை போன்றோர் இந்த போரை களப்போராக மற்றும் பார்க்கவில்லை, தமிழ் மண் மீதான ஆவேசத்துக்கு எதிரான அறப்போராக உணர்கிறார்கள். வேள்பாரியின் பக்கம் இருப்பவர்கள் பரம்பின் மீது நடப்பது நிலப்பிரச்சனை அல்ல, அதிகாரத்தின் பேராசை, இயற்கையை முறியடிக்க முயல்வது என்று புரிந்து கொள்கிறார்கள். பொதுவாக வெளிவந்த விவரங்களிலும் இந்த நாவலின் மல்லிய தீமைகளான வீரம், அறம், அடக்க முடியாத எதிர்ப்பு மற்றும் இயற்கை வெர்சஸ் மனித பேராசை ஆகியவை வலியுறுத்தப்படுகின்றன.
மூவேந்தர் படைகள் இறுதியில் பரம்பை சுற்றி நிற்கும் தருணம் ஒரு நாட்டின் மேல் வருகிற படைநிழல் மட்டுமல்ல, அது ஒரு உளவியல் முற்றுகை. உங்களை கலைத்து போடுவோம் என்று எதிரி நினைக்கிறான். நாங்கள் உடைய மாட்டோம் என்று பரம்பு பதில் சொல்கிறது. வெளியில் 1000 நின்றாலும் உள்ளே உள்ள ஒரே நம்பிக்கை பலமுறை 1000களையும் மிஞ்சும். இந்த உணர்வு மெதுவாக பரம்பு மக்களிடையே வளரத் தொடங்குகிறது. அத்தியாயம் 31 முடிவை நெருங்கும் போது போரின் கதவு திறந்து விட்டது. ஆனால் அதை விட முக்கியமாக வேள்பாரியின் மனம் முடிவெடுத்து விட்டது. இனி இது தடுக்க வேண்டிய சண்டை அல்ல, நேராக எதிர்கொள்ள வேண்டிய சண்டை. அடுத்த அத்தியாயத்தில் வானத்தை நோக்கி தலை உயர்த்துகிறது. பொதுவாக கிடைத்த தலைப்பு சுட்டுப்படி இது கார்த்திகை விண்மீன் என்ற பெயரில் நினைவில் நிற்கிறது. அந்த தலைப்பு ஒரு போர்க்கதைக்குள் வந்தவுடனே அது வேறு ஒரு ஒளி சேர்க்கிறது. இது வெறும் எஃகு மோதி ரத்தம் பறக்கும் நிலை அல்ல. இருளின் நடுவிலும் மனிதன் தன் மன ஒளியை எப்படி காக்கிறான் என்ற திசையையும் திறக்கிறது. அதனால் தான் இந்த அத்தியாயத்தை ஒரு அத்தியாயமாக மட்டும் பார்க்க முடியாது. போருக்கு முன் உள்ள நிசப்தத்தின் ஒளியாயும் இது சுமக்கிறது. புயலுக்கு முன் அமைதி. பரம்பு முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. வெளியில் பகைவரின் கூட்டம், உள்ளே தயாராக நிற்கும் பரம்பின் மக்கள். 2 தரப்புக்கும் இப்போது ஒன்றுதான் தெளிவு. இது சாதாரண சோதனை அல்ல. ஆனால் வெளிப்புற பெருமிதத்துக்கும் உறுதிக்கும் உள்ள வித்தியாசம் இங்கே மெல்ல வெளிப்படுகிறது. மூவேந்தர்கள் எண்ணிக்கையில் மிகுந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் பரம்பு மலையில் மேல் நின்று போரை பார்க்கும் மனநிலை வேறு. தன் மண்ணை காக்கும் மனிதன் எப்போதும் வேறு விதமாக நிற்பான். இந்த அத்தியாயம் அந்த மன உயரத்தை பிடிக்கிறது. ஒரு பக்கம் இரவின் வானம், மற்றொரு பக்கம் எப்போது வெளுத்து வாங்கும் என்று காத்திருக்கும் போர். இது போன்ற தருணங்களில் வேள்பாரியின் உள்ளம் வெறும் வீரத்தால் மட்டுமே நிரம்பி இருக்காது. அதில் பொறுப்பு இருக்கும், மக்களின் நினைவு இருக்கும், மக்கள் தன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையின் பாரம் இருக்கும். இந்த கட்டத்தில் வேள்பாரி போன்ற தலைவர் ஒருவரை சுற்றி நிற்பவர்கள் புலவர்களோ தோழமை கூட்டமோ போர் வீரர்களோ யாவரும் ஒரே உணர்வை பகிர்ந்திருப்பார்கள். இன்றிரவு நமக்கு தாங்கும் இரவு, நாளை நமக்கு தீர்மானிக்கும் நாள். இது ஒரு கற்பனை வசனம் அல்ல. இந்த அத்தியாயங்கள் இயற்கையாக உருவாக்கும் மனச்சூழ்நிலையின் மாற்றிய மொழிபெயர்ப்பு மட்டுமே. போர் வெடிக்கும் போது பரம்பு மலை ஒரு கோட்டையாக மட்டுமே செயல்படவில்லை. அது ஒரு வியூக நிலப்பரப்பாக மாறுகிறது. வெளிப்புற தாக்குதலை எதிர்பார்க்கும் போது வேள்பாரியின் பலம் திறந்த களத்தில் மோதுவதில் இல்லாமல் எதிரியின் பலத்தை அவருக்கே சுமையாக மாற்றுவதில் இருக்கிறது. பொதுவான வெளிப்புற சுருக்கங்களில் கூட மூவேந்தர்களின் பெரிய கூட்டுப்படையை வேள்பாரி தனது வீரத்தாலும் போர் வியூகத்தாலும் முறியடிக்கிறான் என்ற மைய கருத்து தெளிவாக வருகிறது. ஆகவே இந்த அத்தியாயத்தின் உணர்ச்சி உச்சம் எதிரி வந்தான் என்பதில் இல்லை, எதிரி வந்த போதும் பரம்பு உடையவில்லை என்பதில் தான் உள்ளது. இந்த போர்க்கட்டத்தின் மிகப்பெரிய வரலாற்று அதிர்ச்சி என்ன? பொதுவாக கிடைக்கும் இந்த கதை சுருக்கங்களில் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுவது பரம்பு மலை போரில் மூவேந்தர்கள் மூவரும் ஒரு சேர தோல்வியை அனுபவித்தனர் என்பதுதான். தமிழ் வரலாற்று கற்பனையில் மிக தனித்துவமாக சொல்லப்படும் இந்த தருணம் வேள்பாரி பெயரை வெறும் கொடையாளர் பட்டியலில் இல்லாமல் பெரும் அதிகாரத்தின் அசைத்த தலைவன் என்ற இடத்திற்கு கொண்டு செல்கிறது. இத்துடன் அத்தியாயம் 32 முடிவுக்கு வருகிறது. இந்த கதை சுருக்கம் உங்களுக்கு பிடித்திருந்தால் யாழினியின் குரலில் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னோடு இணைந்திருங்கள். நன்றி.